எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரு செந்தில்குமார். உங்கள் மூலமாக இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் அமைகிறது. அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து இந்த உழைப்புக்கு கடைசியாக வந்து உங்கள்கிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பேர் உள்ளே வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்டர்வியூ பிளாக்ல நிறையா பேர் எதிர்பார்க்காத ஃபோன், எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. அவ்வளோ ஃபோன் அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப செலுத்துருச்சு ஒரு மாதிரியா. ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாரும் அதை விட எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வெற்றி படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுமா நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய டீம் சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும், தயாரிப்பாளர் சார்பாகவும், கேமராமேன் சார்பாகவும், ஆர்ட் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளவு ஆக்குரேஷன், அது இன்ட்ரோல் சீனும் கிளைமேக்ஸும் அவ்வளோ இதாக இருந்தது. அது வந்து நடிச்சது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அப்படின்னு எங்கிட்ட இருக்க அருவாவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் தான் வச்சுருந்தாரு. அது 2 அருவா வச்சுக்கிட்டார் அந்த இல்லைண்ணா. அதான் அந்த எப்படி என்னை விடுதலில் பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டரை என்னை கரெக்டாக அது டேரக்டர் பார்த்துக்கிட்டான்னு சொல்லணும். அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். படம் இப்போ வந்து நம்ம சசிகுமார் சார் நடிச்சிட்டு இருக்கீங்க. டோட்டலாகவே நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹீரோ கூட தான் நடிக்கிறீங்க. ஆனால் அதில் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறீங்க. எப்படி இருக்கு அதில்? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் முன்னாடி சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல. ரொம்ப நன்றி சசிகுமாரனே. 1-3 வருஷத்துக்கு பெரிய இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தரங்க சார், நீங்கள் வாங்க. சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்குது. அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ளே போட்டிருக்கீங்க? இல்லை அப்படி சொல்ல சார். அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் கதை. அப்படி ஒரு கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. அதெல்லாம் உங்கள் முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களோட முயற்சிக்கு நான் வரவேற்க நல்ல விஷயம். இல்லை அமைச்சர்கள் தான் எல்லாம் இந்த கோயில் இடங்கள்லாம் தொட முடியும். உங்களுக்கு அப்படித்தான் அமைப்பு இருக்கா? நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க? அது கூட பத்திரப்பதவி அறநிலையத்துறை அமைச்சரை சொல்லாம பத்திரப்பதவி படத்துல போலீஸ் கேட்டு வைக்க முடியாது, டாக்டர் கேட்டு வைக்க முடியாது, எந்த கேட்டுமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ள வர்றதானுங்கண்ணே. அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கதைகள் தான் ஹீரோவா நடிப்பாங்க. அப்படி வருவாங்க. இது கவுண்டமணி, வடிவேலு, சந்தானம் வரைக்கும். அது நீங்க எப்படி இந்த சீரியஸான கதைன்னு 2 படமும், போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டா இருக்கும். எப்படி தேர்ந்தெடுத்து எந்த தைரியத்தில்? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இது இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இயக்குனர்கள் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க நம்ம கையாளுறாங்க. என்ன அடிக்கிறத நம்புற முடியும் இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு. எப்படி மிரட்டிறீங்க சூரியனை? எப்பவுமே வந்து இல்லை நீங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து ஒரு படத்துல நாயின்லாம் சொன்னா, டாக்லாம் சொன்னா வந்து மியூட் பண்ணுவாங்க. உங்க படத்துல ஏன் மியூட் பண்ணல? கவுண்டமணி காமெடி தான் வருது. அது எப்படி சொல்றது? அப்படிதான். அப்போ சென்சார் போர்டில் உங்களுக்கு கண்டுக்கல, ஈஸியாக விட்டாங்க. இல்லை அது வேற எப்படி சொல்லலாம்? நீங்கள் வேணா சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியாது? நாயின்னு சொன்னாவே அதை மியூட் பண்ணிடுறாங்க. சென்சார் போர்ட் போனாவே ஒரு விஷயத்தை நம்ம வந்து தவறாக சொன்னால் மியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோங்க மட்டும்தான் சரி, அவங்க தவறாக பேசினாலும் சரி, அசிங்கமாக பேசினாலும் சரி, சென்சார் போர்டு ஈஸியாக விட்டுறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்களே. அது விசுவாசம் ஒன்றுக்கு மேலே வச்சுருக்காங்க. அதுதான். இல்லை இன்னொன்று, எல்லாமே இந்து கேரக்டர் சாமியார் அமெல்லாம் வச்சுட்டு பர்வீன்ற கேரக்டர் எதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவா? இல்லை ஒரு படம் நல்லா வந்து இஸ்லாமிய அந்த ஒரு கேரக்டர் மட்டும் அதில் முஸ்லீம் கேரக்டராக வரும். சார், கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானே இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயிலை சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். காமிச்சிருக்கலாம்ல. எப்படி சார்? கேஸ்ட் வைஸ் தான் நிறைய வில்லேஜ் படம் இந்த மாதிரி படங்கள்ல காட்டுவாங்க. இல்ல அதை விட இது முதல் முறையா இது முஸ்லிம்ஸை காமிச்சு இது ஜாதி மாறுறாங்க. எதுவுமே நடக்காது இல்லையா? எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது. இது எங்களோட கற்பனை. அதுக்குள்ள எது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்குமோ அதை தான் நாங்க பண்ணுவோம். சரி சார், இப்போ சொல்லுங்க, காமெடியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஆக்ஷனா நடிக்கிறது கஷ்டமா இருக்கு? எங்களுக்கு காமெடியாக நிற்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன் வந்து நல்லா ஈஸியாகிடுச்சு. ஏன்னா படத்தெல்லாம் வந்து நீங்கள் பேசுவீங்க, ஆனால் வந்து 4-5 டைலாக் மட்டும் தொடர்ச்சியாக பேசுறீங்களா? எப்படி அதை ட்ரைனிங் எடுத்து பண்ணீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு நேச்சுரலே வருமா அந்த டைலாக்? இல்லை அந்த சீன், அந்த டைலாக் இப்படி தான் வெறும் டேரக்டர் சார் சொன்னார். நான் ஸ்பாட்டில் மைண்டில் மனப்பாடம் பண்ணி பேசுகிறேன்.